ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் வந்து பிரெயின் லைனை பற்றி டவுட்டு கேட்குறீங்க. நான் யூஸ் பண்ண பிரெயின் லைன்லாம் சொல்கிறேன், உங்களுக்கு எது கரெக்டாக இருக்குமோ அதை வாங்கிக்கிங்க. ஃபஸ்ட்டு வந்து நான் சோட ஃபிக்ஸ் தான் யூஸ் பண்ணேன். 28 mm ஓரளவுக்கு நல்லா தாங்குது. இதில் தான் இது வரைக்கும் பிடிச்சிட்டு இருந்தேன். இப்போ தான் ரீசெண்டாக ஒரு மாதமாக பிரெயின் லைன் அடிக்கடி மாற்றினேன். அதனால் இது நல்லாயிருக்கும். இது வேணால் யூஸ் பண்ணி பாருங்க. ஒவ்வொரு டேக்கிலும் ஒவ்வொரு ரேட் இருக்கும் ஷாப்பில். நீங்கள் இதுக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கிங்க. 2 வந்து ப்ளூரே யூஸ் பண்ணேன். நான் வந்து இதில் வந்து 22 mm வாங்கினேன். நிறைய எனக்கு கட்டாயி ப்ராக் லாஸ் ஆகிடுச்சு. நீங்கள் இதில் 28 mm கிடைச்சிங்கன்னா வாங்கிக்கிங்க. இது பிரைடு நல்லா தான் இருக்குது, பட் ஆனால் கட்டாயி அடிக்கடி கட்டாயிருது. உங்களோட விருப்பம் வாங்கிறதும் இதுவும் யூஸ் பண்ணேன். அடுத்து சிக்லோனு. இது வந்து 15 kg கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. ஆனால் 24 mm. இதில் ஒரு மீன் கூட லாக் பண்ணல. அந்த ப்ளூரில் இதுலேயாச்சும் மீன் லாக் பண்ண ஒரு 10-15 மீன் லாக் பண்ணால் அதுக்கப்புறம் தான் கட்டாகி போச்சு. இதில் ஒரு மீன் அடித்தாவே கட்டாகிடுச்சு. இது அல்ட்ரா லைட்டு ப்ரைடா என்னன்னு தெரில. ஆனால் இது நமக்கு வந்து லக்கி ட்ராவில் தான் கிடச்சிது. இது வந்து நான் அதுக்கப்புறம் ஒரு 2 ஃப்ராக் லாஸ் ஆனது அந்த ப்ரைடே வச்சுட்டேன். இது இனிமேல் நம்ம ஆனால் ஸ்பின்னிங் ரீலில் போட்டு வேணால் ஜிலேபி மீன் பிடிக்கலான்ட்டு வச்சுட்டேன். இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது டெஸ்ட் எடுத்துகிட்டு தான் 16 ரியல் வாரியர் 16x ப்ரைடு. இது வந்து 28 mm மேலே இருக்குப்பாங்க. 45 LB பக்காவாக இருக்குது. 6 நாள் போயிடுச்சு டெஸ்ட்டு. அவங்க ஒரு டேமேஜுமே இல்லை. மீன் நல்லா லாக் ஆகுது. நீங்கள் மோனோஃபிலிமெண்ட் லைன் ஜாயின் பண்ணிங்கன்னா அது மட்டும் கொஞ்சம் நல்லா கட்டிக்கிங்க. மற்றபடி எதுவுமே ப்ரைடு எதுவுமே டேமேஜ் ஆகலை. ஃப்ராகு நம்ம கேஸ்ட் பண்ணக்குள்ளேயும் பேக் லாஸ் ஆச்சுன்னா அதுவும் ஓரளவுக்கு இப்போ ஈஸியாக எடுத்துடலாம். இதுவும் கட்டாகலை ப்ரைடு. நம்ம எவ்வளோ பெருசு போட்டு எவ்வளோ வெயிட்டான ஃப்ராகு போட்டு அடித்தாலும் இது நல்லா இருக்கு. ஆனால் ப்ரைஸ் வந்து 800 ரூபா. ஒரு சில இடத்துல 850 ரூபான்னு சொல்கிறாங்க. அதுக்கு இதுக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கிங்க. அடுத்து இந்த ப்ரைடு வந்து நம்ம இன்னும் யூஸ் பண்ணலை. இருக்குமாறும் இந்த 16x இந்த ப்ரைடு முடிஞ்ச உடனே தான் இதெல்லாம் யூஸ் பண்ணி இதெல்லாம் லைன்லாம் வேஸ்ட்டாக ஆட கொடுப்பாரு தான் இதை யூஸ் பண்ணுவேன். இதுவும் நான் 28 mm தான் வாங்கியிருக்கேன். மேக்ஸிமம் நான் 28 mm தான் வாங்குவேன். ப்ளூரேவில் மட்டும் நான் கம்மியாக வாங்கிட்டேன். சிக்லோன்னு அவங்களா கொடுத்தது. இதுவும் 28 mm தான். 24 kg வந்து ட்ராக் கெப்பாசிட்டி 150 மீட்டர். இது வந்து 450 ரூபாயோ 500 ரூபாயோ இது வந்து ப்ரைஸ் எவ்வளோன்னு தெரில. இது நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. நிறைய பேர் இதான் ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ஆனால் 16x போட்டு பார்க்கலான்ட்டு எனக்கு அது பிடிச்சிருந்தது. கொஞ்சம் கலரு ப்ளூ கலர் ஏன்னா ஸ்கை ப்ளூ இதில் வயலட் கலரில் இருந்ததால் அது 16x வந்து வயலட் கலர் இருக்கிறதால கொஞ்சம் பிடிச்சிருந்தது. தண்ணியில் வர அளவுக்கு தெரியாத ப்ரைடு வர்றப்ப டக்குன்னு மீன் அடிக்கிட்டு இது வாங்கினோம். அடுத்து இது வந்து கடைசி ப்ரைடு. இது நல்லாயிருக்கும். மற்றபடி ரீல்லாம் நான் வந்து லுக்கானா ப்ரெடேட்டர் தான் யூஸ் பண்ணுறேன். அது உங்களுக்கு ப்ரைஸ் ரேஞ்சை பொறுத்து நீங்கள் வாங்கிக்கிங்க. எனக்கு நல்லா தாங்குது. ஒரே ஒரு டைம் சர்வீஸ் கொடுத்தேன். ஆனால் ரேட்டு ஓவராக காஸ்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் இது வரைக்கும் அதை வச்சு தான் பிடிச்சிட்ருக்கேன். அப்போ இந்த அந்த க்ரீஸு ஆயில் விற்பாங்க. அதை வேணால் வாங்கி வச்சுக்கிங்க. வாங்கி வச்சு அப்பப்போ கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக அதை தொடச்சிட்டு அப்பப்போ லைட்டாக அதை கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். ரீலை நல்லா இருக்குது ப்ரெடேட்ரு. என்னோடய சஜெக்ஷன் நான் ப்ரெடேட்ரு தான் யூஸ் பண்ணுறேன். இதுக்கு மேலே ரீல் வாங்கலான்னு இருக்கேன். அது ஒரு 2-3 மாதம் போகணும். அப்போ தான் வாங்க முடியும். நமக்கு யூடியூப்னாலும் பெருசாக காசு வர்றதில்லை. காசு காசே வரல. நமக்கு இருக்கிறதே 224 சப்ஸ்கிரைபர் தான் இருக்காங்க. அவங்க இதுக்கு மேலே வந்தால் கூட ஏதாச்சும் வாங்கலாம். ஒன்றும் வரல. ராடு வந்து நான் டெட்லி கண்டு யூஸ் பண்ணுறேன் ப்ரோ. டெட்லி கண்டு இருக்குது. லுக்கானா கோஸ்ட் பிளேட் இருக்குது. அது 2 தான் நான் யூஸ் பண்ணுறேன். டெட்லி கண்டில் தான் இது வரைக்கும் பிடிச்சிருக்கேன். லுக்கானா கோஸ்ட் பிளேடில் வந்து ஒரு மீன் பிடிச்சிருக்கேன். சும்மா எடுத்துகிட்டு போய் பிடிச்சி பார்க்கலாம் பிடிச்சோன்னா நல்லா இருக்குது. பட் ஆனால் அதை யூஸ் பண்ணலை. முதல்ல இதை யூஸ் பண்ணி அதை பிரேக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணலான்ட்டு இருக்கேன். நம்ம சேனலை பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா தான் இது மற்றவங்களுக்கு போய் சேரும். அதனால் உங்கள் வீடியோவை பார்த்தீங்கன்னா லைக் முதல்ல போட்டுருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கு கீழே தரேன். குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க. அடுத்த அப்டேட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.